அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இயல் 3ல் உழைப்பே மூலதனம் அப்படிங்கிற துணைப்பாடத்தை பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். இதில் பூங்குளம் அப்படிங்கிற ஊரில் அருளப்பர் அப்படிங்கிற வணிகர் இருக்கிறாரு. அவர் ஒரு முறை வெளிநாட்டிற்கு செல்ல வேண்டி இருக்கிறதுனால தன்னுடைய பிள்ளைகள் 3 பேரையும் அழைத்துட்டு வந்து 50,000 ரூபாய் பணத்தை கொடுக்குறாரு. 3 பேரும் மகிழ்ச்சியோடு வாங்கிக்கிறாங்க. அருளப்பர் விடைபெற்று என்ன செய்கிறாரு, வெளிநாட்டுக்கு போகிறாரு. போனதையும் 3 பிள்ளைகளும் ஆலோசனை செய்கிறாங்க. அதில் வளவன் சொல்கிறான், தமது திறமையை சோதிப்பதற்காக தான் அப்பா வந்து நமக்கு பணத்தை கொடுத்துருக்குறாரு அப்படின்ட்டு வளவன் சொல்கிறான். அமுதாவும் நானும் அப்படி தான் நினைக்கிறேன் அப்படின்ட்டு சொல்கிறான். அடுத்து நான் அப்படி நினைக்கவில்லை அப்படின்ட்டு யார் சொல்கிறாங்கன்னா எழிலன் சொல்கிறான். வளவன் வந்து உழவு தொழிலில் ஆர்வம் உடையவன். தந்தை கொடுத்த பணத்தை கொண்டு நிலத்தை குத்தகைக்கு பிடித்தான். அந்நிலத்தை உழுது பண்படுத்தினான். வேலியிட்டான். பண்படுத்திய நிலத்தில் காய்கறி தோட்டத்தை அமைத்தான். நாள்தோறும் கவனமுடன் பாதுகாத்து பராமரித்து வந்தான். 3 பேர்த்தில் வளவன் என்ன செய்கிறான், ரொம்ப உழவு தொழிலில் ஆர்வமுடையவனாக இருக்கான். தந்தை கொடுத்த பணத்தை வச்சு என்ன செய்கிறான், நிலத்தை வந்து குத்தகைக்கு பிடிக்கிறான். அந்த நிலத்தை என்ன செஞ்சான், உழுது பண்படுத்தி வேலியிட்டு பராமரிச்சுட்டு நிலத்தில் என்ன தம்பிக்கிறான்னா காய்கறி தோட்டத்தையெல்லாம் அமைச்சிட்டு நாள்தோறும் ரொம்ப கவனமாக பாதுகாத்துட்டு வந்துட்டு இருக்கிறான் அந்த காய்கறி தோட்டத்தை. தோட்டம் முழுவதும் அவரை, பாகல், வெண்டை, கத்தரி முதலிய காய்கள் காய்த்து குலுங்கின. அவற்றை நகரத்திற்கு கொண்டு சென்று விற்பனை செய்தான். காடு முழுசும் எப்படி இருக்குது, காய்கறிகளெல்லாம் அப்படியே காய்த்து குலுங்கிட்டு இருக்கு. அந்த காய்கறிகளெல்லாம் பறித்து கொண்டு நகரத்திற்கு கொண்டு போய் என்ன செய்கிறான், விற்பனை செஞ்சு அதன் மூலம் அவனுக்கு வருமானம் கிடைக்குது. அதை என்ன செய்கிறான், வருவாய் ஈட்டுறான். அடுத்து அமுதாவிற்கு ஆடு மாடுகள் வளர்ப்பதில் விருப்பம் அதிகம். தந்தை கொடுத்த பணத்தை கொண்டு நாட்டு பசுக்கள் சிலவற்றை வாங்கினாள். அவற்றை அன்போடு பராமரித்து வந்தாள். அவை தந்த பாலை வீடு வீடாக சென்று விற்றாள். மேலும் தயிர், வெண்ணெய், நெய் போன்றவற்றை மகளிர் சுய உதவி குழுக்கள் மூலம் விற்று பொருள் ஈட்டினாள். அமுதாவிற்கு வளவன் வந்து எப்படி உழவு தொழிலில் ஆர்வமுடையவனாக இருக்கிறானோ அதே போல் அமுதாவுக்கு ரொம்ப ஆடுகள் மாடுகள் வளர்ப்பதில் வந்து விருப்பம் அதிகமாக இருக்குது. அதனால் என்ன செய்கிறான், தந்தை கொடுத்த பணத்தை கொண்டு நாட்டு பசுக்கள் எல்லாம் வாங்குகிறான். அதை அழகாக என்ன செய்கிறான், அன்போடு பராமரிச்சுட்டு வந்து அதில் கிடைக்கக்கூடிய பால், தயிர், நெய் இது எல்லாத்தையும் என்ன செய்கிறாங்க, வீடு வீடாக கொண்டு போய் விற்று சுய உதவி குழுக்கள் மூலம் விற்று பொருள் ஈட்டுறான். அடுத்து எழிலன் தந்தை கொடுத்த பணத்தை பத்திரமாக வைத்திருந்து மீண்டும் தந்தையிடம் ஒப்படைக்க வேண்டுமென முடிவு செய்தான். வீட்டில் இருந்தால் தொலைந்துவிடும் என்பதால் பணத்தை பெட்டியில் வைத்து மூடினான். எழிலன் என்ன செய்கிறான், தந்தை கொடுத்த பணத்தை வந்து பத்திரமா வச்சுருந்து தந்தைக்கிட்ட ஒப்படைக்கணும். அது வீட்டில் இருந்தால் என்ன ஆயிரும், தொலைஞ்சிரும். அப்படிங்கிறதுனால பணத்தை பத்திரமா பெட்டியில் வைத்து என்ன செய்கிறான், மூடுறான். அதை என்ன செய்கிறான், கொண்டுட்டு போய் அதை வீட்டின் பின்புறம் குழி தோண்டு புதைத்து வைத்தான். வீட்டோட பின்புறம் என்ன செய்கிறான், பத்திரமா நம்ம வச்சுருந்தா தொலைஞ்சு போயிடும் அப்படின்ட்டு பெட்டிக்குள்ளே போட்டு வீட்டுக்கு பின்புறம் போய் குழி தோண்டி அந்த பெட்டியோட புதைச்சி வச்சிட்றான். அருளப்பர் தம் பயணத்தை முடித்து கொண்டு வீடு வந்து சேர்ந்தார். அருளப்பர் என்ன செஞ்சார், வெளிநாட்டுக்கு போனவர் பயணமெல்லாம் முடிச்சுட்டு வீடு வந்து சேர்றாரு. முதல்ல என்ன செய்கிறாரு, வளவனை அழைத்தார். வளவனை கூப்பிடுறாரு. நான் கொடுத்த பணம் எங்கே என்று கேட்டார். வளவன், அப்பா, நீங்கள் எனக்கு கொடுத்த பணத்தை கொண்டு வேளாண்மை செய்தேன். நல்ல வருவாய் கிடைத்தது. நீங்கள் கொடுத்த பணம் இப்போது 2 மடங்காக உயர்ந்து உள்ளது என கூறி தந்தையின் முன் பணத்தை வைத்தான். வளவன் ரொம்ப ஆர்வத்தோடு வந்து, அப்பா நீங்கள் கொடுத்த பணம் வந்து என்ன எங்கே அப்படின்னு கேட்குறாரு. எங்கள் அப்பா, அப்பா நீங்கள் கொடுத்த பணத்தை வச்சு என்ன செஞ்சேன், வேளாண்மை செஞ்சேன், நல்ல வருமானம் கிடைச்சிது. நீங்கள் கொடுத்த பணத்தை நான் என்ன செஞ்சிட்டேன், 2 மடங்காக உயர்த்திட்டேன் அப்படின்ட்டு நீங்கள் கொடுத்த பணம் இந்தாங்க அப்படின்ட்டு 50,000 ரூபாய் என்ன செய்கிறான், வளவன் தந்தைக்கு முன்னாடி கொடுக்குறான். தந்தை மகிழ்ச்சி அடைந்தார். வளவனோட செயலை பார்த்துட்டு எங்கள் அப்பா ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு, நல்லது, உண்மையும் உழைப்பும் உன்னிடம் உள்ளன. அந்த பணத்தை நீயே வைத்துக்கொள், வேளாண்மையை தொடர்ந்து செய் என்றார். அப்போ ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சிட்டு, தன்னுடைய பையன் என்ன செஞ்சிட்டான், இவ்வளோ விவசாயத்தில் வந்து ஈடுபாடுடையவனாக இருந்து பணத்தை 2 மடங்காக உயர்த்திட்டான். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. நீ உண்மையும் உழைப்பும் உங்கள்கிட்ட இருக்குது. நீ அந்த பணத்தை வச்சுட்டு என்ன செய்ய, நீ மேலும் வேளாண்மையை வந்து தொடர்ந்து செய் அப்படின்ட்டு அப்பா வளவன்ட்டு அந்த பணத்தை கொடுத்துட்றாரு. அடுத்து அமுதாவை அழைக்கிறாரு. அப்பா, நான் மாடுகளை வாங்கி பராமரித்தேன். நீங்கள் தந்த பணம் 2 மடங்காக ஆகியிருக்கிறது. இதோ பெற்றுக்கொள்ளுங்கள் என்று கூறி பணத்தை தந்தையிடம் கொடுத்தாள். அமுதாவை கூப்பிட்றாரு. அப்பா கூப்பிட்டதையும் அமுதா போய் சொல்கிறா, அப்பா நான் மாடுகள் வாங்கி என்ன செஞ்சேன், பராமரிச்சுட்டு வந்தேன்.
நீங்கள் தந்த பணம் 2 மடங்காக ஆகிருச்சு, இது வாங்கிக்காங்க அப்படின்ட்டு என்ன செய்கிறான், அந்த பணத்தை வந்து தந்தையிடம் கொடுக்குறான். உடனே தந்தை பார்த்ததையும் மிக்க மகிழ்ச்சி, இந்த பணத்தை எனது பரிசாக நீயே வைத்துக்கொள், பண்ணையை மேலும் விரிவாக்கி நடத்து, வாழ்த்துக்கள் என்றார் தந்தை. அப்பா ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது, நீயும் என்ன செஞ்சிட்ட, அந்த பணத்தை வச்சுட்டு உன்னோட தொழிலில் வந்து வளர்ச்சி அடைஞ்சிட்ட, நீ இந்த பணத்தை நான் கொடுக்குற பரிசாக வச்சுக்கோ, நீ மேலும் என்ன செய்ய, இந்த பணத்தை வச்சுட்டு பண்ணையை வந்து விரிவாக்கி நடத்து, என்னுடைய வாழ்த்துக்கள் அப்படின்ட்டு அப்பா சொல்கிறாரு அமுதா கிட்ட. இறுதியாக வளவனையும் அமுதாவையும் பார்த்ததுக்கப்புறம் எழிலனை அழைக்கிறார். இறுதியாக எழிலனை அழைத்தார் தந்தை. அவன் பெட்டியுடன் வந்து நின்றான். அப்பா கூப்பிட்டதையுமே எழிலன் என்ன செஞ்சிருந்தான், வீட்டுக்கு பின்புறம் பெட்டியில் பணத்தெல்லாம் பாதுகாப்பாக புதைச்சி வச்சுருந்தா இல்லையா, அந்த பெட்டியை எடுத்துகிட்டு அப்பாவுக்கு முன்னாடி பெட்டியோடு வந்து நிற்கிறான். அப்பா, நீங்கள் கொடுத்த பணத்தை மிக பத்திரமாக பெட்டியில் வைத்திருக்கிறேன் என்றான். தந்தை ஏமாற்றம் அடைந்தார். அவனது முதிர்ச்சியின்மையை கண்டு மனம் வருந்தினார். அவன் கொடுத்த பணத்தை அப்படியே கொண்டு போய் பெட்டியில் பத்திரமா வச்சுக்கிட்டான், எந்த தொழிலையும் ஈடுபடலை. அதை பார்த்தது என்ன செய்கிறாரு, அப்பா ரொம்ப ஏமாற்றம் அடைகிறாரு. வளவன் அமுதாவை போல் என்ன செய்யலை, இவன் வந்து வயது முதிர்ச்சி அடையலை, இன்னும் இளமையாக தான் இருக்கான் அப்படின்ட்டு அவனோட செயலை கண்டு அப்பா ரொம்ப மனம் வருத்தப்படுறாரு. பணம் என்பது பெட்டியில் வைத்து பாதுகாக்க வேண்டிய பொருள் அன்று, அதை பயனுள்ள முறையில் தொழில் செய்து முன்னேறுவது மனிதனின் கடமை. அப்பா சொல்கிறாரு, பணத்தை கொண்டு போய் பெட்டியில் பாதுகாப்பாக வச்சுக்கிறது வந்து மனிதனோட செயல் இல்லை, அது வந்து பாதுகாக்க வேண்டிய பொருள் அல்ல. அதை வச்சுட்டு நம்ம என்ன செய்யணும், மேலும் மேலும் நம்ம என்ன செய்யணும்னா தொழில் செஞ்சு முன்னேறணும், இதுதான் மனிதனுடைய கடமை அப்படின்னு சொல்லிட்டு, நீ கடமையை செய்ய தவறிவிட்டாய் எழிலா, நீ பணத்தையும் பயன்படுத்தவில்லை, காலத்தையும் வீணாக்கி விட்டாய், வயதில் இளையவன் நீ, என்னுடன் சிறிது காலம் உடனிருந்து தொழிலை கற்றுக்கொள். அப்பா சொல்கிறாரு, நீ என்ன செஞ்சிட்ட, கடமையை செய்ய தவறிட்ட, நீ கொடுத்த பணத்தையும் என்ன செய்யலை, பயன்படுத்தி எதுவுமே செய்யலை, காலத்தையும் என்ன செஞ்சிட்ட, வீணாக்கிட்ட, நீ வயதில் இளையவனாக இருக்க, அதனால் என்ன செய்ய, என்னோட சிறிது காலம் கூட இருந்து என்னோட தொழிலை எல்லாம் பார்த்து கற்றுக்கா அப்படின்ட்டு அப்பா சொல்கிறாரு. உன் எதிர்கால வாழ்வுக்கு அது உதவும் என்றார். எழிலன் தன் தவற்றை உணர்ந்தான். தந்தையிடம் தொழில் கற்று முன்னேற வேண்டும் என முடிவு செய்தான். எழிலன் இப்போ தான் என்ன செஞ்சுருக்கிறான், தன்னுடைய தவறை உணர்ந்து வளவன் அமுதாவை போல் என்ன செய்யணும், நாமளும் பணத்தை கொண்டு போய் நம்ம வந்து பாதுகாப்பாக வந்து பெட்டியில் புதைச்சி வைக்கக்கூடாது, அவர்களைப் போல் நம்ம ஏதாவது ஒரு தொழிலில் ஈடுபட்டு நம்ம வாழ்க்கையில் வளர்ச்சி அடையணும் அப்படிங்கிறத உணர்ந்து தந்தையோடு என்ன செய்கிறான், தொழில் கற்று முன்னேறணும் அப்படின்ட்டு முடிவு செய்கிறான். நம்ம இந்த கதையின் மூலம் என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, உழைப்பு அப்படிங்கிறது தான் என்ன செய்யும், ஒரு மனிதனை வந்து உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்லும். நம்ம உழைக்காமல் இருந்தால் என்ன ஆகாது அப்படின்னா வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைய முடியாது. உழைக்கணும், பணத்தை பயன்படுத்தி என்ன செய்யணும், மேலும் மேலும் வாழ்க்கையில் என்ன செய்யணும், முன்னேறிக்கொண்டே இருக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த கதை உணர்த்தது. நன்றி.